ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد وقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. இந்த ஜுமாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை என்பது மிக பெருமதியானது. வாழ்க்கையுடைய சிறு பிராயமாக இருக்கலாம், வாலிபமாக இருக்கலாம், வயோதிகமாக இருக்கலாம். மனிதனுடைய சக்கராத் எத்தும் வரைக்குமான ஒவ்வொரு வினாடியும் மிக பெருமதியானது. பெருமதியான வாழ்க்கையை தேவையில்லாத விடயங்களில் செலவழித்து நாம் ஒரு நாளும் கை சேதம் அடைந்து விடக்கூடாது. பெருமதியான நேரத்தை பெருமதியாக மாற்றுவது எவ்வாறு? பெருமதியான நேரத்தை பெருமதி இல்லாதவர்களோடு கழித்து விடக்கூடாது. பெருமதி இல்லாத விடயங்களிலும் கழித்து விடக்கூடாது. புத்திசாலிகள் யார் தெரியுமா? பணத்தையாவது கொடுப்பார்கள், நேரத்தை கொடுக்க மாட்டார்கள். பணத்தை மக்கள் கேட்டு வரும் பொழுது கொடுத்து விடுவார்கள், ஆனால் நேரம் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தான் கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் விசேடமான நேரங்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு மாதங்களும் விசேடமான நாட்கள் இருக்கிறது. இதே போன்ற சகோதரர்களே, வருடத்திலே விசேடமான காலங்கள் வரும். இந்த விசேடமான காலங்களில் மிக முக்கியமான 3 பத்துகள் இருக்கின்றது இஸ்லாத்துடைய பார்வையில். முதலாவது 10 தான் ரமலானுடைய கடைசி 10.
ரமலானுடைய கடைசி 10 எங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் இபாதத்திலும் அல்லாஹ்வுக்கும் நாங்கள் நேரம் கொடுப்போம். இதே போல முக்கியமான ஒரு 10 தான் சகோதரர்களே துல்ஹஜ்ஜுடைய முதல் 10. துல்ஹஜ் பிறை 1 to 10 வரை வரக்கூடிய இந்த 10 நாட்கள் இருக்கிறது மிக முக்கியமானது முஸ்லிம்களை பொறுத்தவரை. 3வது 10 தான் சகோதரர்களே முஹர்ரமுடைய முதல் 10. அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுடைய 10கள் துல்காதாவுடைய முடிவிலே நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம் துல்ஹிஜ்ஜா பிறை காண்பார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையிலிருந்து 10ஆம் பிறை வரை சகோதரர்களே மிக முக்கியமான 10 நாட்கள் அவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக குர்ஆனிலே அந்த 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு இரவின் மீது சத்தியம் செய்தால் அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். கணக்கெடுக்காமல் விட்டு விடாதீர்கள். காசு எவ்வாறு முக்கியமோ காலங்கள் அதைவிட முக்கியம். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் கடந்ததற்கு பிறகு அதை திரும்ப அடைய முடியாது. 35 வயதில் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நீங்கள் தாண்டினீர்களாக இருந்தால் அடுத்த துல்ஹஜ்ஜுடைய 10 வரப்போகிறது 36வது வயதில். 60 வருடம் உலகத்தில் நாம் வாழ்வோமாக இருந்தால் 60 துல்ஹஜ்ஜை தான் அடைய போகிறோம். அதிகமானதை அடைய முடியாது. சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு இவைகளை தெளிவுபடுத்தவும். ஏன் தமிழ் ஹுதுபாவுக்கு அழைத்து தெளிவுபடுத்துகிறோம் தெரியுமா? 5 நிமிட ஹுதுபாவிலே 10 நிமிட ஹுதுபாவிலே என்ன பேசுவது என்று பேசுவோருக்கு தெரியாது, கேட்பவருக்கு தெரியாது. கனடாவுக்கு வந்து இந்த சமூகம் கெட்டு போனது இதிலேதான். இந்த 10 நிமிட ஹுதுபாவினால்தான் இந்த சமூகம் சீரழிந்தது. இந்த ஹுதுபாவை நீட்ட வேண்டும். எந்த ஹுதுபாக்கள் சரியாக நடக்குமோ உலகத்தில் நீங்கள் எத்தனை பயான் வைத்தாலும் சரி, எந்த இரவு என்ற பெயரில் எத்தனை பயான் வைத்தாலும் அவைகள் இறங்காது. நீங்கள் சகனாக சாப்பாட்டை கொடுத்தாலும் இறங்காது. சமூகத்துடைய சீர்திருத்தத்தின் முதல் கட்டம் ஹுதுபாக்கள் சரியாக அமைய வேண்டும். ஹுதுபாக்கள் சரியாக அமைய வேண்டும். ஹுதுபாக்கள் சரியாக அமையவில்லை என்றால், வெள்ளிக்கிழமை நாளையில் வேலைகளை விடவில்லை என்றால், வெள்ளிக்கிழமை நாளையில் அதானுக்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்றால், இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையிலிருந்து செல்கிறது என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் போகிறது. 10 நிமிட ஜும்மா திரும்ப 5 நிமிடமாகுமா? ஹம்து ஸலவாத்தும் குர்ஆன் ஆயத் ஓதும் பொழுதே 5 நிமிடமாகிவிடும். எதை தெளிவுபடுத்த சகோதரர்களே? கனடாவுக்கு உலமாக்கள் வராததால் வந்த பிரச்சனை தான் இவைகள் எல்லாம். எப்பொழுது இங்கு உலமாக்கள் வந்தார்களோ, இவைகளை தொடங்கினார்களோ, மடையர்களால் வரும் அடுத்த பிரச்சனை தான் ஜும்மாவை சுருக்கு. குத்துபாவை சுருக்கு, எங்களுக்கு வேலை இருக்குது. குத்துபாவை சுருக்க முடியாதே. வெள்ளிக்கிழமை முஸ்லீம்கள் வேலை செய்வது கிடையாது. பழகிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ரிஸ்க் அல்லாஹ்விடம் இருக்கு. இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகளை பற்றி ஒவ்வொரு பள்ளியும் தெளிவுபடுத்துவோமாக இருந்தால், ஏனில தெளிவுபடுத்த உலமாக்கள் என்ன பொறுப்பு? பரக்கத்தை அடைய வேண்டிய, சங்கையை அடைய வேண்டிய சமூகம் எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டு, அப்ப இவர்களுக்கு வழிகாட்டணுமா இல்லையா? அதுவும் வருடத்தில் ஒரு துல்ஹஜ் தான் வரப்போகுது. ஒரு துல்ஹஜ் தான் வரப்போகுது சகோதரர்களே.
அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாளுடைய அந்தஸ்த விலங்கல்ல. அந்த 10 நாளுடைய துல்ஹஜ்ஜுடைய 10ஐயும் நாம கண்ணியப்படுத்த இல்லைண்டா அது தவறினதுக்கு பிறகு கவலைப்படுறது. இவ்வளவு பேர் கவலைப்படுறாங்க வாழ்க்கையில். எங்க கபர்ல போய் கபர்ல கவலையில நினைக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? கபர்ல நீங்க மவுத்தானதோட உங்களோட பேரை போட்டு போஸ்ட போட்டு இன்னார மவுத்து வாங்கிறது சொன்னதால சந்தோஷமா கபருக்கு போறாங்களா? அமல் செய்யலையே, சுன்னத்துகளை ஹயாத்தாக்கலையே. சகோதரர்களே, இஸ்லாம் எங்கேயோ இருக்குது, நாங்க எங்கேயோ இருக்கு. இஸ்லாம் எங்கேயோ இருக்கு சகோதரர்களே. இஸ்லாத்துக்கு எதிரான விரோதிகள் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் அழிப்பதற்காக திட்டமிடக்கூடிய நேரங்களில் நாங்க இன்றைக்கு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, துல்ஹஜ்ஜுடைய 10 வருகிறது. உள்ளத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. அல்லாஹ் இந்த 10 நாளில் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை வைத்து இறக்கப்படலாம். அல்லாஹ் அந்த 10 நாட்களும் சகோதரர்களே இபாதத்திலே கழிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, எப்படி தொடங்குறார்? ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் ஆஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. 10 இரவுண்டா என்ன? துல்ஹஜ்ஜுடைய 10 இரவு. வலயாலின் ஆஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டிப்பு ஒத்தை மீது சத்தியமாக. இரட்டிப்பு என்ன? ஒத்தையான அல்லாஹ் ஒருவன். வல்லைலி இதா யஸ்ர், கடந்து சென்ற இரவின் மீது சத்தியமாக. நேற்றிரவு போயிட்டா இல்லையா? என்ன அமல் செஞ்சோம் நேற்றிரவு? இந்த 5 சத்தியத்தை அல்லாஹ் செய்துட்டு சொல்றான், ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر, புத்திசாலிகளுக்கு இந்த சத்தியம் விளங்கும். யாருக்கு விளங்குமோ? புத்திசாலிக்கு மட்டும். புத்தி இல்லாதவன் இந்த 10 நாள் வந்தா என்ன போனா என்ன? ரமதானுடைய கடைசி 10 அது போயிட்டது. அது அமல் செஞ்சவங்க இன்பத்தை அடைவாங்க இன்ஷா அல்லாஹ். அமல் செய்யாதவங்க கைசேதம் அடைய போறாங்க. கைசேதம் அடையத்தான் போகிறாங்க. இதே போலதான் சகோதரர்களே இந்த 10 துல்ஹஜ்ஜுடைய 10 அல்லாஹ் சத்தியம் செய்த 10 சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃதலு அய்யாமித் துன்யா, துன்யாவில் இருக்கக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் தான் இந்த 10 நாள். இங்க குறைய பார்த்துக் கொள்ளுங்க. இந்த துல்காதா கடைசியில் இருக்கும். துல்ஹஜ் புறைய கண்டதோட நாங்க குரூப்ல போடுறோம். முதல் புற வந்துட்டு, 2வது புற, 3வது புற என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு அந்த 10 நாள் 10 பேப்பர் கொடுப்பாங்க. பழைய காலங்கள்ல 10 பேப்பர் கொடுப்பாங்க. அந்த 10 பேப்பர்ல எந்த நிற்கும் தெரியுமா? அமலை எப்படி வளர்க்கிறது, அமலை எப்படி வளர்க்கிறது. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு அது பழக்கம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து சில விடயங்களை பழகி இருப்போம். அதை ஒரு நாள் விட மாட்டோம். எங்களோட உம்மா பாப்பா பழக்கிறது, உம்மா பாப்பா எங்களை பழக்கிறது. சில சின்ன விடயத்திலே சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க தபாரக்கள் ஓதுவோம். சில நேரம் வீடுகளில் வெள்ளிக்கிழமை வந்தா வேற வேலையில் செய்வோம், சாப்பாடு கொண்டு கொடுப்போம். இப்பயும் செய்யறது ஏன்னா பழக்கம் போவார். சின்ன பிள்ளையில இருந்தே இந்த 10 நாளுக்கும் சகோதரர்களே என்ன செய்யணும்? நீங்க கேட்கலாம், என்ன அமல் செய்யலாம்? நோம்புன்னா தராவி இருக்குது, நோம்பு பிடிக்கலாம். சகோதரர்களே இந்த 10 நாளும் நோம்பு பிடிக்கலாம். 9 நாள் கடைசி பெருநாள் வரும். துல்ஹஜ் பிறை 1, பிறை 2, பிறை 3, பிறை 4, பிறை 5, பிறை 6,
பிறை 7, பிறை 8, பிறை 9, 10வது நாள் பெருநாள். பிறை 9 அரஃபாவுடைய நாள். இந்த 9 நாள் நோன்பு பிடிக்கலாம் அல்லது 9ஆம் நாள் மட்டும் நோன்பு பிடிக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த 10 நாளையும் தான் குர்ஆன்ல லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ் எங்களுக்கு விளங்காது, வரலாறு தெரியாது. நைக்ரா போர்ஸ்ல வரலாறு தெரியும், ப்ளூ மவுண்ட் வரலாறு தெரியும். ஒவ்வொரு வரலாறு குர்ஆன் சொல்ற நைக்ரா போர்ஸ்ல வரலாறு கிட்டத்தட்ட 15,000 வருஷத்துக்கு முன்பு இருந்தார். நல்ல விஷயம். வரலாறு சொல்லித்தார். 15,000 வருஷம் விட தம்பி நீங்க போறவங்க இப்ப எத்தனை வயசு? 35 வயசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த எத்தனை வருஷம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த எத்தனை வருஷம்? 8000 வருஷம் தாண்டு. யார் எழுதின வரலாறு? யார் வரலாறு எழுதுது? 15,000 வருஷம் வரலாறு எழுதுது யாரு? சகோதரர்களே, ஏன் இந்த துல்ஹஜ் 10 தெரியுமா? அல்லாஹ் இதுக்கு முன்னால யாரெல்லாம் உலகத்துல வெற்றி அடைந்தார்களோ இவர்களுக்கு பாக்கியமாக கொடுத்த 10 நாள். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இந்த ஹஜ்ஜ கொடுத்தேப்ப இந்த 10 நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஹஜ்ஜ கடமையாக்கி இந்த 10 நாள். இந்த 10 நாட்களில் சகோதரர்களே, உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சு மக்காவுக்கு போறாங்க. அல்லாஹ் வர வச்சுக்கான இல்லையா? வர வச்சிருக்கான். ஏன் அல்லாஹ் மக்காவுக்கு வர வச்சான்? மக்காவுக்கு போறதுக்கு முந்தைய காலங்கள்ல சலாஹுதீன் அய்யூபியுடைய காலத்தில் எல்லாம் டெக்ஸ் இல்லை, வரி இல்லை. பின்னால வந்தவர்கள் தான் வரிய வச்சாங்க. இன்னைக்கு கனடாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு போகணுமா இருந்தா ஸ்ரீலங்கா பணம் எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 30-40 லட்சம் வரும். சரி, 30-40 லட்சம் செலவழிச்சு ஏன் போறது? மற்ற நாள்ல 3 லட்சத்துல போயிருந்த 4 லட்சத்துல நீ கேட்கலாம் தானே, இவ்வளவு செலவு ஆகுது. மற்ற நாள்ல நோம்பு இல்லாத ஹஜ் இல்லாத காலத்துல டிக்கெட்டை போட்டா $2,000 டிக்கெட்டுக்கு போட்டு ஸ்ரீலங்காவுக்கு போற ஆன்சீட்ல மெதுவா தௌபாவுக்கு போயிட்டு போனாங்க. அங்க மினாவும் இருக்குது, அரபாவும் இருக்குது, முஸ்தலிஃபாவும் இருக்குது, எல்லா இடத்த பார்த்துட்டு போறது. நீங்க கேட்கல ஏன் இந்த 10 நாளைக்கு இவ்வளவு விலையை வச்சிருக்கிறார்? சகோதரர்களே, பொறுமதியான 10 நாள். எல்லோருக்கும் அனுமதி இல்லை அந்த வாரத்து, எல்லோருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் இதுதான் கோட்டாவை கொடுத்து, உங்களுக்கு தெரியும் சவுதி விசா இருந்தாலும் நுழையலாம், சவுதி விசா இருந்தாலும் நுழையலாம், சட்டம் பிடிச்சிருவாங்க, பிடிச்சா முடிச்சு. ஏன் சகோதரர்களே, இந்த 10 நாள் என்பது சாதாரண நாள், சாதாரண நாள் அல்ல. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு போவாங்க. என்ன உலமாக்கள் தான் அவங்க 2 பேரும் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்களே, உடனே தக்பீர் சொல்லுவாங்க மார்க்கெட். ஏன்னா தக்பீரை பார்த்து எல்லாரும் தக்பீர் சொல்றது. துல்ஹஜ் பிறை 1 தக்பீரை தொடங்க ஒரு வீடு ஞாபகப்படுத்துறது எல்லாமே போட்டு வைங்க. தக்பீர் எல்லாரும் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தக்பீர் சொல்லுவோம். வஅஹல்ல முஹில்லுன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்பீர் சொன்னா சொர்க்க நன்மாராய் கிடைக்கும். எவ்வளவு பாக்கி தக்பீர் சொல்றது எது தெரியுமா? விளையாட்டுக்கு இல்லை, பாட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி பாட்டு கேட்டா கொஞ்சம் மியூசிக். பாட்டுக்கு பதிலாக தக்பீர் சொன்னீங்க என்ன கிடைக்கும்?
சொர்க்கம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இரண்டாவது அமல் என்ன? இந்த துல்ஹஜ் முதல் பொறையிலிருந்து சகோதரர்களே, இந்த 10 நாளாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 நாள் நோம்பு பிடிக்க பார்க்கணும். முடியல, கஷ்டமா இருக்குது, சமர், நீண்ட பகல். அரபாவுடைய நாளையாவது நோம்பு பிடிக்க நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது அமல். மூணாவது அமல் என்ன சகோதரர்களே? உல்ஹியாவுடைய அமல். வேற எப்பயா உல்ஹியா கொடுக்கலுமா? இல்ல காசு இல்ல, வசதி வந்தா தான் உல்ஹியா கொடுப்பேன். கொடுக்கல. ஒரு உல்ஹியா கொடுக்கலாம் அந்த 4 நாள் தான். எப்ப? பிறை 10, பிறை 11, பிறை 12, பிறை 13. உலகத்துடைய எல்லா அமல்களும் சேரக்கூடிய 10 தான் அந்த 10. நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ், இந்த வருஷம் நான் உல்ஹியா கொடுக்கணும். அல்லாஹ் தந்திரிக்கான இல்லையா செல்வம்? கனடால கொடுங்க, ஸ்ரீலங்கால கொடுங்க, எங்கேயாவது கொடுங்க, இந்தியாவில கொடுங்க, வசதி இல்லாத ஊர்ல கொடுங்க, இல்ல நீங்க அது சாப்பிடுங்க. உல்ஹியா அல்லாஹ்வுக்காக. மூன்றாவது அமல். நான்காவது அமல் சகோதரர்களே, இந்த 10 நாளும் தஹஜ்ஜத்துக்கு எழுப்ப முயற்சி பண்ணுங்க. தஹஜ்ஜத்துக்கு எழுப்ப முயற்சி பண்ணுங்க. இப்போ எனக்கு தெரியும் சுபஹ் 3:50க்கு வருது. 3:30க்கு இந்த 10 நாள். இன்னைக்கு எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஊபர் டிரைவிங் பண்றவங்க இரவெல்லாம் ஓடுவாங்க, சுபஹ் இல்லாம படுவாங்க. இரவெல்லாம் ஓடுறாங்க, தஹஜ்ஜத்துக்கு எழுப்புறது லேசி அவங்களுக்கு. 3:30க்கு சரி நைட்தான் வந்தீங்க, தூங்காது, தஹஜ்ஜத் தொழுது. கொஞ்சம் சாஞ்சிட்டு தஹஜ்ஜத் தொழுது. முதலாவது தஹஜ்ஜத்துக்கு பிறகு கொஞ்சம் குர்ஆன் ஓதுங்க. இந்த 10 நாளும் ஒரு சிலபஸ் வச்சுக்கொள்ளுங்க. வாழ்க்கை கொஞ்சம் குர்ஆனை பார்த்து ஓதுங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ர் நேரம் குர்ஆன் ஓதின மலக்குகள் வருவாங்க வீட்டுக்கு. யார் வருவாங்க? கூட்டாளிமார் வந்தாலும் சந்தோஷம் இருக்கிற வீட்டுக்கு. கூட்டாளிக்காக வந்தா சாப்பாடு போடுறதும் அதுவும் இதுவும் காட்ஸ் விளையாடுறதும் கூட்டாளிமாருக்கு, பிரியாணி ஆக்குறதும் மலக்குகள் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். போதும் கொஞ்ச நேரம் ஃபஜ்ருக்கு முன்னால குர்ஆன் ஓது. மூணாவது அமல் ஃபஜ்ர் நேரம். ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் ஓது. ஃபஜ்ருடைய சுன்னத் எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுவது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சின்னதா விளங்குறது. மாணிக்க கல்ல தெரியா, டயமண்ட் தெரியா. டயமண்ட் தெரிஞ்சவனுக்கு, மாணிக்க கல்ல தெரிஞ்சவனுக்கு, மாணிக்க கல்லு டயமண்ட் 1 கிலோவா 2 கிலோவா? எத்தனை கிலோ கல்லு? கீரா, சின்ன சின்ன கல்லு. நியூஸ்ல வருது என்ன? ஸ்ரீலங்கால 20 பில்லியனா 10 பில்லியனா டயமண்ட். சிலவங்க சிரிப்பாங்களா இல்லையா? என்னடா அது மோட்டு தரம். பொறுமதி தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் டயமண்ட பொறுமதியும் ப்ளூ சஃபயர் பொறுமதி. தெரியாதவனுக்கு தெரியாது. 2 ரக்காத் சுபஹுடைய சுன்னத் 2 ரக்காத் தொழுவீங்கன்னா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. உலகம் எல்லாம் கிடைப்பதோட சிறந்த. நாங்க ஒரு $500 கஷ்டப்படுறோம். இது 2 ரக்காத் அடையலுமா? 7 இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது இபாதத் எழுப்பி. நான்காவது சகோதரர்களே, ஃபஜ்ர் தொழுகைய பள்ளி வாசல்ல போய் ஜமாத்தா போட முயற்சி. விண்டர்ல தான் வீட்டுல தொழுதுட்டு இருந்தோம். இந்த 10 நாள் ஒரு முயற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். உட வீடுகளுக்கு பக்கத்துல உள்ள பள்ளிக்கு உட பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருந்தாரு. இப்ப ஸ்னோ வலிக்கை தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, பள்ளி போயிருந்தாரு. இந்த 10 நாள் ஒரு பயிற்சியும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உட வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பள்ளிக்கு உட பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க. ஃபஜ்ர் ஜமாத்தோட ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழுவிட்டு சகோதரர்களே அப்படியே உட்காரு. 5 மணிக்கு ஃபஜ்ர் கிடைக்கும். 4:45 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுவிட்டு அப்படியே உட்காரு. உட்கார்ந்து திக்ர் செய்யுங்க. கொஞ்சம்
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். 100 தடவை ஓதுங்க. ஸலவாத் 100 தடவை ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். ஒரு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி. 300 தடவையாவலே சூரியன் உதிச்சிருமா? சூரியன் உதிச்சு 15-20 நிமிடமானதோட எழும்பி 2 ரக்காத் தொழுங்க. எத்தனை ரக்காத்? 2 ரக்காத் தொழுங்க. என்ன நன்மை தெரியுமா? ஹஜ் செய்த நன்மைகள். இந்த வருஷம் ஹஜ்ஜி போக கிடைக்கல எங்களுக்கு எல்லாம். ஆனா இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மைகள் இது முடிஞ்சு இவ்வளவுதான். இப்ப 4 மணிக்கு 3:30 எங்கட அமல் போகும்போது 6 மணி வரை. இனிமிக்க சகோதரர்களே, சொல்றதை கேட்டு பொறுமதியாய் கொள்ளுவேன். சரி, அதுக்கு பிறகு என்ன இபாதத்? லுஹாவுடைய தொழுகை ஒரு 4 ரக்காத் தொழுகை. ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு அல்லது 1 மணி இல்ல 1:15 தானே லுஹர். 12 மணிக்கு ஒரு 4 ரக்காத் லுஹாவை தொழுகை. உன தொழிலுக்கு போங்க, தூங்குங்க, எல்லாம் செய்யலாம். லுஹருக்கு முன்னால சகோதரர்களே பள்ளிவாசலுக்கு போங்க. லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத் தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகை நன்மை. லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத். லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகை. லுஹருக்கு பின்னால 4 ரக்காத் சுன்னத் தொழுகை. 2 ரக்காத். அதுக்கப்புறம் முடிஞ்ச அடுத்த அசர். அசர் எத்தனை மணிக்கு? இப்ப இங்க 5:15. சகோதரர்களே, அசருக்கு பள்ளிக்கு போங்க. இந்த 10 நாளும் இதை செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அசருக்கு முந்தி 4 ரக்காத் சுன்னத் தொழுகை. அசர் தொழுகையை பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொழுகை. அசர் தொழுதுட்டு முடியும் என்றா கொஞ்ச நேரம் திக்ர் இருக்கு. எப்படி சுபஹத்தோடு திக்ர் செஞ்சீங்களே, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி. இது முடிஞ்ச அவ்வளவு. அடுத்தது மக்ரிப். எத்தனை? 8:40 தான் மக்ரிப். மக்ரிப பள்ளியில போய் ஜமாத்த தொழுங்க இன்ஷா அல்லாஹ். மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுங்க. அடுத்த இஷா 10:30 தான் இஷா. அதானுக்கு முந்தி நேரத்துக்கு முந்தி இஷா தொழுதாங்க. கனடாவில் அது ஒரு நோய். நேற்று ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். அதான் சொன்ன முந்தி தொழுது முடிச்சு. காலையில வேலைக்கு போகணுமா? அதானுக்கு முந்தி தொழுவதா? இங்கு சில நோய்கள் இருக்குது கனடாவில். கவனமா விலகிக் கொள்ளும். சொப்ஸ்ல மசில் செய்யறது, கால கழுவுறது இல்லை, வாகனத்திற்கு பருவ தொழுகிறது. கவனமா இருந்து கொள்ளும். வாழ்க்கை சொர்க்கத்துக்கு போகும். சொர்க்கத்துக்கு போறதான் வாழணும். வாழ்க்கை துனியால வாழ்றதுக்கு. இதே போலதான் சகோதரர்களே, இஷா அதான் சொன்னதுக்கு போது இஷா போகும். நேற்று சொல்லு, நேற்று ஒரு பள்ளிவாசல் இஷா சொல்ல போறேன். அப்பதான் நான் சொன்னது பள்ளிக்கு போகும்போது போனா தொழுது. என்ன காலையில வேலைக்கு போறதுக்காக இஷாவை நேரம் சொல்லிட்டாங்க. சகோதரர்களே, அனுமதி இல்லை இதெல்லாம். நாங்க நினைச்சு மாற்றத்துக்கு ஏதாவது மார்க்கத்தை இந்த சலாத்தை கானத் அலல் முஃமினி கிதாபன் மவ்கூதா. நேரம் குறிக்கப்பட்டது தொழுகை. இஷாவை தொழுதுட்டு சகோதரர்களே 3 ரக்காத் வித்ர தொழுது. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு. இந்த கடைசி 10 நாள் சகோதரர்களே முடியுமான சதக்காக, ஒரு நாளைக்கு $5, $10, $1, 7 சதக்காக சாப்பாடுகளை சமைச்சு கொடுக்கிறது சகோதரர்களே. இந்த 10 நாட்களையும் ஹயாத்தாக்கினா உள்ளத்தை வரும் ஒரு சந்தோஷம் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குடும்பத்தை பறக்க செய்வார், பிள்ளைகள்ல பறக்க செய்வார், சொத்துல பறக்க செய்வார். ஏன்? இபாதத்து தான் பறக்கத்திற்காக.
எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய துல்ஹஜ் 10 நாளையும் கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய 10ஐயும் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. உதுஹியா கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஒவ்வொரு வக்துடைய நேரத்தையும் ஜமாத்தோடு கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு இபாதத்துடைய இன்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிய பாக்கியத்தை தருவாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.